ஏப்ரல் 12, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு மறைந்து போகும். All your miseries will disappear from you. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Revelation chapter 7 verse 17. தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பலருக்கு பயங்கரமாயிருந்தாலும் கர்த்தரை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு அது மகிழ்ச்சியின் நாள். நோய், துன்பம், குடும்ப பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், பொருளாதார கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் என்று பல பிரச்சனைகளை இந்த உலக வாழ்வில் நாம் சந்திக்கிறோம். அது யதார்த்தம். இவை யாவும் இந்த உலக வாழ்வோடு தொலைந்துவிடும். அன்பானவர்களே, இவ்வுலக பாடுகள் எதுவுமே தேவ பிள்ளைகளுக்கு வீணல்ல. சகலத்தையும் தேவன் தாமே நமது நன்மைக்கு ஏற்றபடி மாற்றி போடுவார். நாம் ஆண்டவரை அவரது மகிமையின் சாயலை தரித்து கொள்ளும் பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பாக்கியத்துடன் ஒப்பிடும்போது இவ்வுலக பாடுகள் தூசி அல்லவா? எனவே அவரது வருகையில் நம்முடைய துக்கங்களுக்கு முடிவு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக இன்றைய கவலைகளை தேவ பாதத்தில் விட்டெறிந்து விடுவோமாக. God will wipe away every tear from their eyes. My dear brothers and sisters, the second coming of Christ, although it will be terrible for many, it will be a day of joy for the children who love the Lord. Sickness, suffering, family problems, disappointments, financial difficulties, debt problems. We face many problems in this worldly life. That is reality. All this will be lost with this worldly life. Beloved, none of this world's songs are in vain for God's children. God himself will change everything to suit you to good. We have the great privilege of bearing the image of the Lord. His glory are not worldly songs just compared to this blessing. Therefore, let us throw today's worries at God's feet as we realize that our sorrows will end at his coming. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் நீர் புதிய விதமான நன்மைகளை, புதிய விதமான ஆசீர்வாதங்களை, புதிய விதமான மேன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் அவளுக்கு இறங்கி எல்லா நன்மைகளையும் தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அப்பா, அம்முக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கிறதான எல்லா விதமான துன்பங்களும் அவளை விட்டு ஆண்டவரை மறைந்து போகும்படியாக ஆண்டவரை அவருடைய கண்ணீர்கள் யாவும் ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரை துடைக்கப்படும்படியாக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவர் தான் ஆண்டவரே கண்களிலிருந்து வழிகிற கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராக இருக்கிற ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீர் விடும்போது ஆண்டவரே நீரும் ஆண்டவரே அப்பா கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. யார் யார் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே கண்ணீரோடு என் வாழ்க்கை இருக்கிறது அப்பா, அந்த கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா மகிழ்ச்சி எனக்கு தாருங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒரு புதிய சந்தோஷத்தை அவள் காணும்படியாக ஆண்டவரே அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே ஆண்டவரே அவளுடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நோயின் நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களே அப்பா, எந்த நோய் இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவரே அந்த துன்பத்தில் இருந்து அவளுக்கு விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்ப பிரச்சனைகள்னால் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. ஏன் இந்த பிரச்சனை குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை அப்பா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய கண்ணீர்களை ஆண்டவர் நீ துடை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுபடியாக நிற்கிற தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஏமாற்றம், எல்லாவற்றிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நான் ஏமாந்து விட்டேனே என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறார்களப்பா. அப்பா, அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் ஆண்டவரே அவளிருந்து எடுத்து போட்டு இனிமேலும் ஆண்டவரே அவளுக்கு ஆண்டவரே தோல்விகள் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் இனிமேலும் ஏமாறாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கஷ்டங்கள், பொருளாதாரத்திலே கஷ்டங்கள், எல்லாவற்றிலும் ஒரு வீழ்ச்சிகள், இதனாலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே
அந்த இழப்புகள் இதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களே அப்பா, அந்த கண்ணீர்களுக்கு கர்த்தர் நீர் முற்றுப்புள்ளியை நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய வியாபாரங்கள் செழிக்கும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன் தொல்லைகள், இந்த கடனிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி அப்பா என் தேவனே அப்பா அம்மை நோக்கி ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கண்ணீரை துடைத்து இந்த கடன்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா இன்னும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே இந்த உலக வாழ்விலே பல பிரச்சனைகளை ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவரை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. அப்பா அந்த பாடுகள் அந்த பிரச்சனைகள் அப்பா எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை நீர் நன்மைக்கு எதுவாக நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த கண்ணீர்கள் யாவையும் நீர் துடைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த துன்பங்கள் யாவையும் கர்த்தர் நீர் மாற்றி அவளுக்கு விசேஷித்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வாழ்விலே அவருடைய குடும்பத்திலே அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல தீர்க்காயுசை பெற்று நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தோடு ஆண்டவரை இன்னும் அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுக வாழ்வை பெற்று வாழ நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கணவனும் மனையும் இணைந்து ஆண்டவரே கர்த்தரோடு ஆண்டவரே இன்னும் அநேக திருமண நாட்களை காணக்கூடிய நல்ல சுக வாழ்வை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.